விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு கடக லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ கடக லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தால் என்ன பலன்? செவ்வாய் 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 ஓகே. செவ்வாய் எங்கே இருந்தால் எந்த மாதிரி பலனை செய்வார்? கடக லக்னம். செவ்வாய் லக்னத்தில் இருக்கலாமா? நீச்சமாக இருப்பார் லக்னத்தில். அவர் இந்த இடத்துல அவருக்கு நீச்சமும் ஆகி நிஷ்பலமும் ஆகி ஸ்தான பலமும் இல்லாமல் இருப்பார். இதில் இன்னொரு கான்ஃபியூஷன் வரும். இது நீச்ச பங்கமா? இல்லை, நீச்சனும் பரிவர்த்தனை ஆகிக்கிறாங்க. நீச்சனும் பரிவர்த்தனைனா இந்த பிச்சை எடுப்பான் யோகம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. சந்திரன் இங்கே இருக்கட்டும், நீச்சமாகவே இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. லக்னத்தை கெடுப்பார், பாவரில். இங்கே சூப்பருங்க. இங்கே இருந்தால் 8 பார்ப்பார். அவர் 8 பார்க்கக்கூடாது. பாப கிரகங்கள் 8 பார்க்கக்கூடாதுனாலும் இந்த இடம் ஒரு சிறப்பான இடமாகவே செவ்வாய்க்கு சொல்லப்படுது. இந்த இடம் இருக்கலாமா? 3ல் மறைஞ்சு இருக்கலாம். ஆனால் புதனுடைய வீடு அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிற வீடு. இங்கே இருக்கிற விஷயம் அவ்வளவாக சிறப்பு இல்லை செவ்வாய்க்கு, செவ்வாய் திசையில். ஓகேங்களா? இங்கே இருக்கிறார். இந்த இடத்துல கல்யாணம் டீலாம் பண்ணுவார். இங்கே இருக்கலாமா? இருக்கலாம். தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. சுக்கிரன்ற சுபரனுடைய வீட்டில் இருக்கார். இது ஒரு வகையான சூப்பரான விஷயம். இந்த செவ்வாய் தசை கூட இங்கே நிஷ்பலம் தான். இங்கே அவர் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் இது சுபரின் வீடுன்றதுனால இந்த செவ்வாய் தசை ஒரு வகையில் நல்ல தன்மைகளை கொடுக்க தான் செய்யும். ஓகேங்களா? செவ்வாயோட தொழிலில் இருப்பார்ன்ற மாதிரி. இங்கே இருக்கலாமா? தனிச்சு இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும்போது இது நீச்ச பங்கம். ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நீச்சன் அப்படின்றது இதில் இன்னொன்று சொல்லிடுவேன். இப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தில் புண்ணியம் இல்லைங்க. இப்படி இருந்தால் சிறப்புங்க. இப்படி இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல இது நீச்ச பங்கம்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல சந்திரன் ஒளியான சந்திரன் ஆகி இது அப்படி இருந்தால் கூட நல்லது. வளர்பிறை சந்திரனாக இருக்காரு. இந்த சந்திரன் 2 பேத்துக்குமே நல்லது பண்ணுவார். சந்திரனும் ஓரளவுக்கு நல்லா வந்துடுவார், செவ்வாயும் ஓரளவுக்கு நல்லா வந்துடுவார். 5ஆம் பாவகத்தின் கெடுபலன்கள் இருக்காது. செவ்வாய் இங்கே இருக்கலாமா? இது மிகப்பெரிய நல்ல தன்மைங்க இங்கே இருக்கிறது. ஏங்க, நட்பு ஸ்தானத்தில் சுபரின் வீட்டில் பாபர் மறைஞ்சிருக்கிறாரு. இது அவரோட ஃப்ரெண்டு வீடு தான், குரு. அப்போ இப்படி இருக்கிறது மிகப்பெரிய நல்ல தன்மை தான். செவ்வாய் இந்த இடத்துல கெடுக்க மாட்டார். தசையில் உங்களுடைய எதிரி அமைப்புகள் கெடுவாங்க. இங்கே இருக்கலாமா? இப்படி தனிச்சு இயல்பாக உச்சம் பெற்று இருக்கக்கூடாது. இங்கேயும் நிஷ்பலம், ஆனால் அங்கே அவர் உச்சமாவார். இந்த இடத்துல சுபர் தன்மையில் இருக்கிறாரு. ஒரு வேளைங்க லக்னத்தில் இப்படி குரு வந்துடுறாரு. இது மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸரோட ஜாதகம்னு வந்துடும். தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. உச்ச செவ்வாய் 10ஆம் இடத்தோட தொடர்பு, உச்ச குருவின் பார்வையில். இந்த அமைப்புகளில் இவர் மிகப்பெரிய நல்ல அமைப்பை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இந்த இடத்துல உச்சம் இவருடைய நீச்சத்தை மறந்துடுங்க. சந்திரனுடைய இந்த குருவின் பார்வை இவரை பௌர்ணமி சந்திரனுக்கு நிகராக மாற்றிடும். செவ்வாயினுடைய தன்மையை மாற்றிடும். சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் எல்லாம் மிகப்பெரிய அமைப்பில் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும் பொழுது. சரி, இங்கே இருக்கலாமா? 8ல் இருக்கக்கூடாதுங்க. 2 பார்க்கக்கூடாதுங்க. அது அவருக்கு பிடிக்காத வீடு வேறு. அப்போ இந்த பிடிக்காத என்ன, அந்த வீட்டில் டென்ஷன் ஆவாங்க. இந்த சமம் ஆட்சி அமைப்புகள் அதை மாதிரி பார்க்காம நமக்கு எப்படி இந்த ஜோசியம் ஏன் மண்டையில் எப்படி புரிஞ்சிருக்குன்ற மாதிரியான விஷயத்தை பார்ப்போம். 8ல் இருக்கக்கூடாதுங்க. செவ்வாய் திசையில் கெடுபலன்கள் இருக்கும். ஜென்ம சனி அஷ்டம சனி வந்தால் ஆப்ரேஷன் ஆக்சிடென்ட் வேலையெல்லாம் பண்ணுவார் இந்த செவ்வாய். இங்கே இருக்கலாமா? சுபரோட வீடு இருக்கலாம், பரவாயில்ல. இதில் சுபரின் பார்வையில் இருந்தால் மிகப்பெரிய நல்ல தன்மைன்னு வரும். இதில் இன்னொரு விஷயம் வரும். எங்கே இதில் உங்களுக்கு குரு இப்படி இருக்காரு. உச்சனுடைய வீட்டில் உச்சனுடைய பார்வையில் மிகப்பெரிய யோகா அமைப்புங்க. இப்படி இருக்கலாமா? இருக்கலாம். இப்படி இருக்கலாமா? ஓஹோ ஆகான்னு இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் திக்பலம்னு வந்துடுவார். இங்கே இருக்கலாமா? சுபரின் வீடு நல்லா இருக்கலாம், பிரச்சனையும் இல்லை. சுபரோட வீட்டில் சூப்பராக இருக்கலாம். இப்படின்றது மறைவு ஸ்தானம். பட் இவருக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு இடம்னு வரும். ஓகேங்களா? லக்னத்தில் இருக்கக்கூடாது. 11ல் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே கொஞ்சம் ரிஸ்க்கு. இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கலான்ற மாதிரி தான் வரும். அப்போது செவ்வாயினுடைய அமைப்பு கடக லக்னத்துக்கு இந்த தன்மையில் இருக்கும். இந்த செவ்வாய் ஒருவேளை இருங்க, இப்போ உங்களுக்கு இந்த பாபத்துவ அமைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னையா அது பாபத்துவம்? இந்த செவ்வாய் இப்படி இருக்கிறாரு. ஒரு மாதிரியான அமைப்பை போடுவோம். செவ்வாய் இப்படி இருக்கிறாரு, சனி இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சனியோடைய அமைப்புகள் இந்த செவ்வாயை கடுமையாக ட்ரிகர் பண்ணும். இந்த செவ்வாய் லக்னாதிபதி நீச்சமாக இருக்காரா? லக்னத்தில் குரு இருக்கக்கூடாது. குரு இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் ரிஸ்கான செவ்வாய்ங்க. ஆக்சிடெண்ட்டில் ஆளை போட்டு தள்ளிடுவார்.
இந்த செவ்வாய் இதில் என்னன்னாக்கா இவருக்கு கொஞ்சம் பாபத்துவம் வேணும். யாருக்கு? சனிக்கும் கொஞ்சம் பாபத்துவம் வேணும். அப்போ இந்த மாதிரி கூடுதல் பாபத்துவ நிலையாக இருக்கும்போது இந்த செவ்வாய் தசை கடுமையான அமைப்பில் இருக்கும். சமயங்களில் செவ்வாய் தசை வேலை செய்யாமல் ராகு வந்த உடனே ஆக்சிடெண்ட்டில் ஆளை போட்டு தள்ளுவாருங்க. பாபத்துவம் இந்த அமைப்பில். ஏன்னா லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறாரு, இருளை நெருங்கிட்டாரு, ஸ்தான பலம் இல்லாமல் இருக்காரு, லக்னத்துக்கு சுபத்துவம் இல்லாமல் இருக்குன்றது இதனுடைய நிலைப்பாடு. இங்கே ஒரு குரு இப்படி வந்தாருன்னா நீச்சமாக இருந்தாலும் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பாருங்க. சரிங்களா? கடக லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தால் எந்த மாதிரியான பலன், எங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் குரு எங்கே இருந்தால் எந்த மாதிரியான பலன் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.